சம்பத்து, உன் தங்கச்சி என்கிட்ட பந்தயம் போட்டா எப்படி? சரி, நான் அப்பவே சொன்னேன்டா, கேட்க மாட்டேன்டா. என் விஷயத்துல அவளை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு சொல்லு. நீ உதப்ப உன் தங்கச்சி உதப்ப. என்னடா நீ பேப்பர் பார்க்கலையா? நீ என்னது அப்பா? இன்று தாம்பரத்தில் பிரபல தனவந்தரும் தொழில் அதிபருமான திரு அப்பாத்துரை அவர்கள் திடீரென மாரடைப்பால் மரணம் அடைந்தார்கள். அவருடைய குடும்பத்திற்கு எங்கு அனுதாபம் அப்பா. என்னடா பண்ண போறேன்? உங்களுக்கு அப்பா, எங்க அம்மா செத்து போயிட்டாருங்க. நான் தான் உங்க அப்பன் பேசுறேன், உசுரோட தான் இருக்கேன். சம்பத்து, இந்த பேய் பிசாசுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் டெலிபோன்ல பேசுமா? யாரா பேய் பிசாசு? நான் சாகலடா. அந்த மேகலா பத்திரிகையில வந்திருக்கிறதெல்லாம் பொய். ஏன் இப்படி பொய் நியூஸ் போட்டா? சும்மா இருந்தா அப்ப அந்த பத்திரிகை சும்மா விடக்கூடாதுப்பா. நீங்க நேரா போட்டு பத்திரிகை ஆபீஸ் போங்க, நானும் வந்து சேர்ந்துறேன். எப்படியா கோச்சுக்காம இருக்க முடியும்? ஏதோ தவறா சாதாரண தவற. நான் உசுரோட இருக்கேன், நான் செத்து போட்டதா பத்திரிகையில போட்டிருக்கானே. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார், எங்க பத்திரிகையில ஒரு புது ரிப்போர்ட்டர் அப்பாயின் பண்ணிருக்கோம். அந்த பையன் செஞ்ச போனாரு சார். அப்படி போறதா இருந்தா அவனே செத்து போயிட்டதா அந்த பத்திரிகையில போட்டுக்கிட்டு என்னையா போட்டா? உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, அவனை கூப்பிடு. கிரி 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 நரி பேர்களை பாரு, லட்சணத்தை. நான் ஒரு ஒண்ணு நடக்கிறது சார். கூப்பிட்டீங்களா? இவர் உங்ககிட்ட பேசணுமா? குட் மார்னிங் சார். யார் சார் நீங்க? என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க. ஐ ஹவ் நோ டைம். உனக்கு டயம் வேற வேணுமா? யாயா தாம்பரம் அப்பாத்துரை செத்து போயிட்டதா நியூஸ் போட்டி, அது நீதானா? நான் தான். பாவம் சார் அப்பாத்துரை, ரொம்ப நல்ல மனுஷன். திடீர்னு பொக்குன்னு போயிட்டாரு. பாவம். பொக்குன்னு போயிட்டாரா? பொக்கு நீ பாவையா? நான் என்ன சாகவே இல்ல. என்ன சார் இது அறிவு கெட்ட தரமா பேசுறீங்க? நீங்க செத்து போயிட்டீங்கன்னு நான் போட்டிருக்கேன். தாம்பரம் அப்பாத்துரை செத்து போயிட்டாருன்னு போட்டிருக்கேன். யோ யோகா, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் தெரியுமா என்கிட்ட? உனக்கடா மரியாதை? தாம்பரம் அப்பாத்துரை நீ பாத்துக்கியாடா? எப்படி சார் பார்க்க முடியும்? அவர்தான் செத்து போயிட்டாரு. டேய், தாம்பரம் அப்பாத்துரை செத்து போயிட்டாரு உனக்கு எப்படா தெரியும்? டேய், தாம்பரம் அப்பாத்துரை செத்து போகலன்னு உனக்கு எப்படா தெரியும்? டேய், நான் தான் அப்பாத்துரை. நீங்க தான் அப்பாத்துரையா? வெரி கிளாட் டு மீட் யூ சார். ரொம்ப நேரம் அப்பாத்துரையா எல்லாம் எங்க ஓடுற விட மாட்டேன். யோ, ஏன் உயிரோட இருக்கிற செத்துட்டாரு நியூஸ் கொடுக்குற? சார், நம்ம பத்திரிகை கொள்கை என்ன? செய்திகளை முந்தையே தருவது. அதனாலதான் சாகத்துக்கு முந்தைய செத்துட்டாருன்னு போட்டேன் சார். இது விளையாட விஷயம் இல்ல கிரி. எக்ஸ்கியூஸ் மீ சார், ரொம்ப தவறுதலா நடந்து போச்சு. செய்தியே ஒண்ணும் கிடைக்கல, சும்மா கற்பனையா போடுவோம்னு தாம்பரம் அப்பாதுரை செத்துட்டாருன்னு போட்டேன். இப்படி நிஜமாவே ஒரு அப்பாதுரை வருவார் நான் நினைக்கவே இல்லை சார். மிஸ்டர் அப்பாதுரை, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காது. அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஆமா சார், அடுத்த முறை நியூஸ் போடும்போது கரெக்டா நீங்க செத்து போன பிறமே நாங்க போடுறோம் சார். நீங்க ஒன்னா பாருங்க, நீங்க செத்து போன பிறகு தான் எங்க நியூஸ் வரும். ஐ மீன், நான் வந்து எங்க நியூஸ் வந்த பிறகு பாருங்க, நீங்க செத்து போயிருப்பீங்க. இப்ப போட்டதுக்கு என்ன சொல்றேன் சார்? ஒரு ஐடியா, நாளைக்கு பேப்பர்லயே இப்படி போட்டுறோம் சார். எப்படி? பிரபல தனவந்தர் அப்பாதுரை பிறந்தார். எப்படி? ஏண்டா என்ன கேவலப்படுத்தணும் இல்லாம தமாஷ் வேற பண்றியா? கேவலப்படுத்தினா உங்களை நானே எப்பேற்பட்ட கேவலத்துல இருந்து உங்களை நான் காப்பாத்திருக்கேன். எப்பேற்பட்ட கேவலத்துல இருந்து காப்பாத்திருக்கேன்? பின்ன என்ன சார், இன்னைக்கு நியூஸ் எப்படி தெரியுமா போடுறதா இருந்த? முதல்ல பிரபல தனவந்தர் அப்பாதுரை குடிபோதையில் ஒரு இளம் பெண்ணுடன் கைது. எப்படி எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும் சார். இவன் மாதிரி 1-2 ரிப்போர்ட்டர் இருக்கிறதுனால தான் எங்க பத்திரிகையோட பேரே கெட்டு போகும். என்ன சார் பெருசா நடந்து போச்சு? இன்னும் 2 பேருமா சேர்த்து கத்துறீங்க. நாளைக்கு பேப்பர்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். இப்படி போட்டுறேன் சார். அப்பாதுரை இன்னும் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார். மிகவும் வருந்துகிறோம். நெல்லு பத்திரிகை ஆசிரியர் நீ வந்துட்டியா? அப்ப வந்துட்டீங்களா? அந்த பையனை கேட்டா திமிரா பேசுறான். நீதான் எழுதுனியா? நீதான் எங்க அப்பா செத்து போயிட்டா நியூஸ் போட்டியா? ஆமா பிரபாகர், அவர் உங்க அப்பான்னு எனக்கு தெரியாது. பிரபாகர், நீயே யோசிச்சு பாரு, அப்பா அவரை சாகலைன்னு நான் நியூஸ் போட முடியும்? நீ சொல்லு, அதே மாதிரி செய்யறேன். இனிமே தினம் எங்க பேப்பர்ல அப்பாதுரை இன்னும் சாகவில்லை, அப்பாதுரை இன்னும் சாகவில்லை நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். கரெக்ட்பா, அப்படியே செஞ்சிருவோம். ஏன்னா நானும் உங்களை அடிக்கடி பார்க்க வேண்டியது இல்ல, பத்திரிகையை பார்த்து உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். செத்தனா சாகலையா? ஏண்டா அவன் சிநேகிதகாரன்னு தெரிஞ்ச உடனே அவனோட சேர்ந்து நீ விளையாடுறியா? இப்பவே போய் மான நஷ்டம் வழக்கு தொடர போறேன். ஏதாவது யோசனை இருக்கா? கோர்ட்டுக்கு போய் எல்லாருக்கும் முன்னால என் மானம் போயிடுச்சு நான் சொல்ல போறீங்க. அப்புறம் இவன் பத்திரிகையில என்ன எழுதுவான் தெரியுமா? அப்பாத்துறையின் மானம் போற வழக்குன்னு எழுதுவான். என்ன செய்யறது? ஒன்று செய்யலாம், என்ன பேசாம விட்டுடுவோம்.
புசுக்குன்னு போயிடுமே. ஆமா சார், புசுக்குன்னு தான் போடும். எங்க பத்திரிகையில வருது எவனுமே நம்புறது கிடையாது சார். சும்மா கதை புத்தகம் படிக்கிற மாதிரி படிக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த பத்திரிகையை வச்சுக்கிட்டு உனக்கு இவ்வளவு திமிரு. இனிமே ஏதாவது பேசினா கோச்சுக்காதீங்கப்பா. நான் அவனு சின்ன பிள்ளையில இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேன். இனிமே பார்க்காது, எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. இவெல்லாம் பத்திரிகை நடத்துறானா? பத்திரிகை மாட்டையா மாட்டையா. ஐ எம் வெரி சாரி பிரபாகர். போனா போது விட்டு தள்ளு. சரி, நான் வரட்டா? வெளியே போன எங்க அப்பா கண்ணில் பட்ட தோலை வச்சு போடுவா, ஜாக்கிரதை. நான் என் காதலியை மீட் பண்ண போறேன். காதலியா? உனக்கு கூட காதலியா? யாரா? சினிமா நடிகை கிரிஜா. சினிமா ஸ்டார் கிரிஜாவா? அவ உன்னை காதலிக்கிறாளா? இல்ல, அவளை நான் காதலிக்கிறேன். அவ சாதாரணமா இருக்கும்போதே உனக்கு தெரியுமா? இனிமேதான் தெரிஞ்சுக்க போறேன். எப்படி? போய் அவளை பார்த்து மீட் பண்ணி எங்க பத்திரிகை பேட்டிக்காக நான் வந்திருக்கேன், உங்களை போட்டோ எல்லாம் எடுக்க போறேன், அது இதுன்னு பேசி நைஸா ஃப்ரெண்ட் ஆயிடுது. அப்புறம் அவ்வளவுதான். தருதலை தருதலை, இதெல்லாம் உருப்புறதுக்கு வெளியாடா? ஆமா, காதலிக்கிறதுன்னு ஆரம்பிச்சாச்சு, அப்புறம் உருப்புற வழியை பத்தி பேசி என்ன